தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மேஷராசி. இந்த மேஷராசிக்கு முதல்ல சந்திர தசை பார்ப்போம். சந்திர தசை எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இப்போ அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ள. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். இப்போ மேஷராசிக்கு சந்திர மகாதசை படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும், நல்ல ஒரு தொடக்கம், அருமையான டைம் சொல்லலாம். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகி அந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய வெற்றி வாய்ப்புகள் அந்த படிப்பு ரீதியாக மேஷராசிக்கு நல்லா இருக்குது. 7.5 சனி மட்டும் ஒரு சில மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காலம். நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் படிப்பு மேலே கவனம் வச்சு அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மாதத்துக்கும் படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு. 7.5 சனி போயிட்டுருக்கு, அதில் கொஞ்சம் கவனத்தில் வச்சு நம்மளுடைய மனசை அலைப்பாய விடாமல் படிப்பு மேலே கவனத்தை வச்சா மட்டும்தான் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாகவே உங்களுக்கு தசை நல்லா இருந்தால் சிறப்பு, தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். முயற்சிகளை அதிகமாக போடுங்க, சரியாக போயிடும், நல்லாவே இருக்கும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக வேலை உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தில். இந்த பயிற்சி ஆகி உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம் இது. சந்திர தசை மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சொல்லலாம். இன்னொன்று சந்திர தசைக்கு ராசிக்கு 4 கூடைய கிரகம், அந்த தசையே உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும். 7.5 சனி தான் போயிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இதில் என்னென்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. வண்டி வாகன சேர்க்கை, புதுசாக வண்டி வாங்குறதோ, இல்லை பழைய வண்டி சேல்ஸ் பண்ணிட்டு புது வண்டி வாங்குறது, இல்லை பழைய வண்டி சர்வீஸ் பண்ணுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரி நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா விரயத்தை குரு பார்க்கறது, நிறைய மாற்றங்கள் உண்டு. முயற்சி ஸ்தானத்துலேயும் 2-3 கிரகங்கள் இருக்குது. அதாவது 3ஆம் இடத்துல புதனோட வீட்டில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு. நீங்கள் எது சார்ந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, உங்களுக்கு திருமணம் சக்ஸஸ் ஆகும். இப்போ 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இவங்களுக்கு அதான் 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அதுக்குண்டான ஒரு வேலை உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், பேச்சுவார்த்தை நடக்கும், வேலை ரீதியாக உயர் பதவி அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறும். உடல்நலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம், மருத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குனாக்கா எடுத்துகிட்டு வரீங்கனாக்கா அது சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எதனா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவெல்லாம் இருந்துச்சுன்னா கம்மியாகும். இது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பேருக்கு நெருக்கடியை கொடுக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலம். ராசிக்கு 8ஆம் அதிபதி அவர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது 8ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மற்ற நண்பர்களோட கூட ஒரு சில வாக்குவாதங்களை
கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தை அதிகமாக வச்சுக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 41லேருந்து 48 வரைக்கும், பரணி வந்து 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 20 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ள இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 15 to 22. இது படிக்கிற காலகட்டத்தில் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இப்போ படிப்பை முடிச்சுட்டு செவ்வாய் தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நீசமாக இருந்து தசை பண்ணால், நேசமாக இருந்து தசை பண்ணால் பரிவர்த்தனை அப்படி வந்துடும் கணக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். யாருக்காவது 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து தசை பண்ணுறவங்க, ராகு கேதுவோட இது மாதிரி சேர்ந்து இருந்து தசை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான முயற்சிகளை போடுற மாதிரி இருக்கும். இல்லை முயற்சி இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, வேலை போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இது செவ்வாய் தசைக்கு. இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நீங்கள் முயற்சிகள் எடுத்திருந்தா, இப்போ முயற்சி ஸ்தானம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு, அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு, சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது. பழைய நட்பு சேர்றது, இல்லை புதிய நட்பு, அதாவது வேலைக்கு போய் சேரக்கூடிய இடத்துல, இல்லை படிக்கிற புதுசான ஒரு இடத்துக்கு போவீங்க இல்லையா, அந்த இடத்துல புதிய நட்புக்கெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ராகு தசை. ராகு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 48லேருந்து 66 வரைக்கும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 28லேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ராகு அருமையான தசைன்னு சொல்லலாம். இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 22லேருந்து 40 வரைக்கும். மேஷராசியில் 7.5 சனி போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் தசை, உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வயசுலேருந்து இல்லை 2வது திருமணம் உங்களுக்கு எது சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ முயற்சிகளில் தடையை கொடுக்குதுன்னு வச்சிங்களேன், அப்படியே விட்டுருங்க. ஆனால் தடையை கொடுக்காது. இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார், அருமையாக இருக்கும். அப்படி ஒரு கால் தடையை கொடுக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் வலுவான தசைகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கொஞ்சம் காலம் தள்ளி போடுறது தான் நல்லது. விட்டு விட்டு செய்யுங்க. எதையுமே தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி ஒரு சில காலகட்டத்துக்கு கசப்பாயிடும், உங்களுக்கு வெறுப்பாயிடும். இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி. அது திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேலையாக இருந்தாலும் சரி, இந்த ராகு தசையில் என்ன மாதிரியான உங்களுக்கு இடம் சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி, வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரேடியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெறுப்பாயிடும். அந்த வெறுப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம், அதாவது ஒரு இடத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சிக்கு சக்ஸஸ் ஆகலை, உடனே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட்டு, அது மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்து திரும்ப முயற்சி பண்ணணும். இல்லைனா ஒரு 10-15 நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப முயற்சி பண்ணணும். ஏன்னா 7.5 சனி ஒரு தசை கொடுக்கும், 7.5 சனி அதை தடுத்துகிட்டே இருக்கும். 7.5 சனி கொடுக்கும், ஒரு தசை அதை தடுத்துகிட்டே இருக்கும். தசை சரியில்லைன்னா தசை தடுக்கும். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் அருமையாக இருந்தான்னு வச்சிங்களேன், நல்ல அமைப்பில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தான்னாக்கா 7.5 சனி கொடுக்கும், ஆனால் அந்த தசை தடுக்கும். தசை சரியில்லைனா தசை தடுக்கும். தசை நல்லா இருந்துச்சுன்னா 2 சேர்ந்து கொடுக்கும். அது மாதிரி தான் இருக்கும் அந்த ராகு தசைங்கிறது. நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கு. ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வேலை மாற்றலாமா அப்படின்ற ஒரு ஐடியா. இந்த ராகு தசை அப்படிங்கிறது 2025லேருந்தே நிறைய பேருக்கு வேலை ரீதியாக சிக்கலை கொடுத்துருக்கு ராகு தசை. 7.5 சனி என்னைக்கு ஆரம்பிச்சுதோ அன்றைக்கிலேருந்து ராகு தசைக்கு ஆகவே ஆகலை. நிறைய கஷ்டங்களை நிறைய பார்த்துட்டு வரீங்க. எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதீங்க. முயற்சிகளை அதிகமாக எடுங்க. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு, மாற்றணும்னு முயற்சி பண்ணால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவு எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு வேலை மாற்றம் இருக்கும். அதாவது இந்த மாதத்தில் தொடக்கத்திலேயே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, வேலை சார்ந்த வாய்ப்பு, அப்படி இல்லைனாக்கா உயர் பதவி, இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சார், வேலையில் செஞ்சுட்டே இருக்கேன், இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், கிடைக்குமானா இந்த மாதத்தில் கிடைக்கும். வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. ஒரு சிலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும், மருத்துவ செலவுகளாக எடுத்துகிட்டு வருவீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும்.
இல்லை மருத்துவம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ மருத்துவம் எடுக்கலாம். வீடு கட்டுறதோ ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏதோ ஒன்று இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி கட்டடம் சம்மந்தப்பட்டது நீங்கள் எதனா முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ எடுக்கலாம். தாராளமாக அதுக்கு உண்டான செலவுகளை இந்த குருவுடைய பார்வை கன்ஃபார்மாக கொடுக்கும். அடுத்து வந்து குரு தசை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 66லேருந்து 82 வரைக்கும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 46லேருந்து 76 வரைக்கும். முன்ன பின்ன வரலாம், அதுக்குள்ளே தான் வரணும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 to 56. இந்த குரு தசை சிறப்பு. 4ஆம் இடத்துல குரு. யாரெல்லாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்க, எல்லாருக்குமே அந்த செலவுகள் குறையும். கடன் பிரச்சனை இருந்துன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். பணம் வரணும்னா இப்போ இந்த மாதத்தில் வரும். பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இல்லை சார் கடன் கொடுப்பீங்க. ஏதோ ஒரு வருமானம், வேலைவாய்ப்பு, தொழில் ஏதோ ரன் ஆக ஆரம்பிக்கும். கொடுத்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு. வாங்கின பணத்தை கொடுப்பீங்க. ஓரளவுக்கு இப்போ வந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில். புதிய முயற்சிகளை எடுப்பீங்க. ஏதோ ஒரு முயற்சிகள் உங்களுக்கு இப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஒன்று வேலை சார்ந்தோ இல்லை தொழில் சார்ந்தோ இல்லை புதிய முதலீடுகள் அதெல்லாம் வந்து இப்போ போடலாம். அந்த புதிய முதலீடுகள் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா மேஷராசிக்கு வந்து 7.5 சனி ஒன்று போயிட்டுருக்கு. நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, யாருக்காவது திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அது தடங்களாயிட்டே வரும். இப்போ திருமணம்லாம் கூடி வந்துடும். உங்களோட வாரிசுகளோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து திருமணம் பொருத்தம் கூடி வந்திருக்கும். அப்போ திருமணம் சார்ந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். ஒரு சிலர் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக நடக்கும். இந்த குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இடம் சம்மந்தமான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தீரும். உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரும். இந்த டைம் நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்கள் பார்க்கலாம். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும். நன்றி.